ஹாய் பவா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து காலையில் கோயிலுக்கு போக முடியல, கொஞ்சம் வீட்டில் வேலை நிறையா இருந்துச்சு. அதனால் சாயங்காலம் தான் போய் விளக்கு போடுவேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்களும் சாயங்காலம் போய் விளக்கு போட்டு வாங்க. வாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஆவி பறக்குது. அப்பா வந்து வெளியில் போயிருக்காரு, வரல. இந்த 2-3 நாளாக இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இதை அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், புதுசாக சுரக்காய் கடைச்சல் புளி ஊற்றி இது கடைஞ்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே வேணாங்க. பாருங்கள், மைய எப்படி கடைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சுருக்குன்னு இருக்குது. அதை வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ், உருளைக்கிழங்கு பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே கொஜ்ஜி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குங்க பொரியல், இதை அப்படியே வச்சுருவோம். எப்பயும் போல் அம்மா வீட்டில் ரசம் பாருங்கள், மீல் மேக்கர் போட்டு மீன் மாதிரி அப்படியே சில்லி மாதிரி வறுத்து வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா கடையில் போய் நீங்கள் வாங்குறத விட இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிக்கன் 65 மாதிரி வறுத்துருக்கேன். இது ரெசிபி போட சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால் வந்து பாருங்கள், இது வந்து பேத்திக்கு வறுத்து வச்சுருக்கேன், காரம் இல்லாமல். இது வந்து மருமக காரம் நல்லா சாப்பிடும், அதனால் அவளுக்கு காரத்தோடு வறுத்து வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், கருவாடு வந்து எங்கள் மருமக வந்து சம்பா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்குது. நான் சாப்பிட மாட்டேன், அப்பா தான் சாப்பிடுவார் கருவாடெல்லாம். அதனால் அவருக்காக வச்சுருக்கு. மருமக செஞ்ச ஆஹா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சாப்பிடுவார். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நைட்டு உங்களை வந்து டின்னரில் உங்களை சந்திக்கிறேன்ப்பா. ஓகேங்க, பாய்ங்க. ஹாய் பவா, எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து காலையில் கோயிலுக்கு போக முடியல, கொஞ்சம் வீட்டில் வேலை நிறையா இருந்துச்சு. அதனால் சாயங்காலம் தான் போய் விளக்கு போடுவேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்களும் சாயங்காலம் போய் விளக்கு போட்டு வாங்க. வாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஆவி பறக்குது. அப்பா வந்து வெளியில் போயிருக்காரு, வரல. இந்த 2-3 நாளாக இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இதை அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், புதுசாக சுரக்காய் கடைச்சல் புளி ஊற்றி இது கடைஞ்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே வேணாங்க. பாருங்கள், மைய எப்படி கடைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சுருக்குன்னு இருக்குது. அதை வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ், உருளைக்கிழங்கு பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே கொஜ்ஜி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குங்க பொரியல், இதை அப்படியே வச்சுருவோம். எப்பயும் போல் அம்மா வீட்டில் ரசம் பாருங்கள், மீல் மேக்கர் போட்டு மீன் மாதிரி